பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக பிறந்தாலும் ஏழையாக பிறந்தாலும் ஜாதியில் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே நீங்கள் யார் தான்? உங்களுக்கு அமைக்கப்பட்ட சூழல் உங்களால் ஆனதில்லை. சரி, இது சரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் சரி. நீங்கள் இது என்னடா இது? ஆமாம், நீங்கள் விசேஷமானவர்ன்றதுனால தான் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு கால் இது சாபமாக இருக்குமோன்னு தோணும் போதே என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாண்டா அம்பி நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்லுவா உள்ளேருந்து ஒத்த. அதுக்கு பேர் மனசாட்சின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன் அதுக்கு பேர் மயிர் சாட்சி. நெஞ்சுக்கு தேவை மயிர் சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. மயிர் சாட்சியை வச்சுன்னு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நாங்கள் மனசாட்சியோட பேசுகிறோம். இவெல்லாம் மனசாட்சி உள்ளவனா? என்ன, எனக்கு மனசே இல்லாமல் எங்க சாட்சி? மனம் தான் தப்பு. மனம் பேதடிக்குது, நல்லது கெட்டதுக்குள்ளே உழப்பாக்குது, சரி தப்புக்குள்ளே போகுது, என்ன சரின்னு நானே என்ன தப்புன்னு நானே சொல்ல வைக்குது. சாபம் வாங்கிட்டேன்னா நான் சரி. இது என்னால் ஆனது இல்லை, கடவுளால் ஆனது. என் இருப்புக்கு காரணம் யாரு? கடவுள்னா என் சூழ்நிலைக்கும் காரணம் கடவுள்ன்ற கிடையாது. சூழ்நிலையை மாற்ற முடியும். நல்ல மழை பெஞ்சா கொடை பிடிக்க முடியுதா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலையை மாற்ற முடியுது. எனக்கு கொடை வச்சுக்கிற அறிவு குத்துருக்கூடாது தானே? ஏன் குத்தான்? நான் தான் சபிக்கப்பட்டவனாச்சே, மழையில் நனைன்னு வந்தானே, ஏன் நனையில கொடை பிடிச்சேன்? அப்போ கடவுள் நினைக்கிறான், சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அதை சமாளிக்கிற அறிவு உனக்கு தான் கொடுத்துக்கிற, வேற யாருக்கும். நாய்க்கு கொடை பிடிச்சி தெரியாது.